பேராலயத்தில் நடக்கின்ற ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிறது. நான் விசாரித்த பொழுது இன்னொரு அருமையான நிகழ்வு சொன்னார்கள். நம்முடைய ஆலயத்திற்கென்றே தனிப்பட்ட விதத்தில் இருக்கின்ற ஒரு பக்தி முயற்சி என்ன? நான் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஃபாதர், இங்கே காணிக்கையாக வருகின்ற மாதுளை பழங்களை பிள்ளை பேர் இல்லாத சகோதரிகள் வந்து அந்த மாதுளை பழங்களை நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு தங்கள் இல்லங்களுக்கு செல்வார்கள். அன்னையினுடைய மாதுளை பழங்களை சாப்பிட்டவர்கள் நிறைய பேருக்கு அவர்கள் குழந்தை வரம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி குழந்தை வரம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் காணிக்கைகளை பழமாகவோ காணிக்கையாகவோ அன்னையின் பாதத்திலே வந்து தருவார்கள். எண்ணற்ற பேருக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அந்த மாதுளை பழம் அன்னையினுடைய மாதுளை பழம் தரப்பட்ட பொழுது அது உண்டாகி இருக்கிறது சொன்னார்கள். மிக்க மக்களை பாருங்கள், தாய் திருச்சியின் வரலாற்றிலே இந்த பக்தி முயற்சிகள் எத்துணை அருளாற்றல் உடையவையாக இருக்கின்றன. நம்பிக்கையோடு செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் தாயினுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும். அன்னை கண்டிப்பாக இறைவனிடம் நமக்கு பரிந்து பேசுவார்கள். பேராலயத்தில் நடக்கின்ற ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிறது. நான் விசாரித்த பொழுது இன்னொரு அருமையான நிகழ்வு சொன்னார்கள். நம்முடைய ஆலயத்திற்கென்றே தனிப்பட்ட விதத்தில் இருக்கின்ற ஒரு பக்தி முயற்சி என்ன? நான் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஃபாதர், இங்கே காணிக்கையாக வருகின்ற மாதுளை பழங்களை பிள்ளை பேர் இல்லாத சகோதரிகள் வந்து அந்த மாதுளை பழங்களை நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு தங்கள் இல்லங்களுக்கு செல்வார்கள். அன்னையினுடைய மாதுளை பழங்களை சாப்பிட்டவர்கள் நிறைய பேருக்கு அவர்கள் குழந்தை வரம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி குழந்தை வரம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் காணிக்கைகளை பழமாகவோ காணிக்கையாகவோ அன்னையின் பாதத்திலே வந்து தருவார்கள். எண்ணற்ற பேருக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அந்த மாதுளை பழம் அன்னையினுடைய மாதுளை பழம் தரப்பட்ட பொழுது அது உண்டாகி இருக்கிறது சொன்னார்கள். மிக்க மக்களை பாருங்கள், தாய் திருச்சியின் வரலாற்றிலே இந்த பக்தி முயற்சிகள் எத்துணை அருளாற்றல் உடையவையாக இருக்கின்றன. நம்பிக்கையோடு செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் தாயினுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும். அன்னை கண்டிப்பாக இறைவனிடம் நமக்கு பரிந்து பேசுவார்கள். பேராலயத்தில் நடக்கின்ற ஒரு பக்தி முயற்சியாக இருக்கிறது. நான் விசாரித்த பொழுது இன்னொரு அருமையான நிகழ்வு சொன்னார்கள். நம்முடைய ஆலயத்திற்கென்றே தனிப்பட்ட விதத்தில் இருக்கின்ற ஒரு பக்தி முயற்சி என்ன? நான் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஃபாதர், இங்கே காணிக்கையாக வருகின்ற மாதுளை பழங்களை பிள்ளை பேர் இல்லாத சகோதரிகள் வந்து அந்த மாதுளை பழங்களை நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு தங்கள் இல்லங்களுக்கு செல்வார்கள். அன்னையினுடைய மாதுளை பழங்களை சாப்பிட்டவர்கள் நிறைய பேருக்கு அவர்கள் குழந்தை வரம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி குழந்தை வரம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தங்கள் காணிக்கைகளை பழமாகவோ காணிக்கையாகவோ அன்னையின் பாதத்திலே வந்து தருவார்கள். எண்ணற்ற பேருக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அந்த மாதுளை பழம் அன்னையினுடைய மாதுளை பழம் தரப்பட்ட பொழுது அது உண்டாகி இருக்கிறது சொன்னார்கள். மிக்க மக்களை பாருங்கள், தாய் திருச்சியின் வரலாற்றிலே இந்த பக்தி முயற்சிகள் எத்துணை அருளாற்றல் உடையவையாக இருக்கின்றன. நம்பிக்கையோடு செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் தாயினுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும். அன்னை கண்டிப்பாக இறைவனிடம் நமக்கு பரிந்து பேசுவார்கள்.